நிறுத்தி நிதானமா அதை எடுத்துங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே முடியும், எல்லாமே முடியும். நீ நம்புகிறது அவரால வரும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். அவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே நாணல் பட்டிக்குள்ள வைத்து அனுப்பும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? மோசேயை பாதுகாத்தார். அல்லேலூயா. நாணல் பட்டிக்குள்ள தாய் வைக்கும் போது அங்க ஒரு அதிசயம் செஞ்சாரு. அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா எடுத்து அந்த மோசே தாயிட்டே கொடுத்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்து கொடு, இந்த குழந்தை கொடுக்க வேண்டிய வளர்க்கக்கூடிய சம்பளத்தை நான் உனக்கு தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எதுவும் செய்ய முடியும். எவங்க கொல்ல நினைக்க ஆள் அமிச்சானோ அவங்க வீட்லயும் மோசே வளர வச்சாரு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யார் உனக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களை உன் பட்சத்துல தேவன் கொண்டு வருவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. எந்த உறவு, எந்த சொந்த பந்து, எந்த மனிதர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலோ அந்த கூட்டம் எல்லாம் வாய்க்காத போக இயேசுவின் நாமத்தினால யாரும் உங்களுக்கு விரோதமா எழுப்பினா ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. எப்படியாச்சும் தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அதே வீட்டுலதான் மோசேயை வளர வச்சாரு. அல்லேலூயா. அவர் செய்கிறதெல்லாம் அதிசயம், ஆச்சரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெறும் தண்ணினாச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மா திராட்சை ரசமா மாத்தினார். செங்கல் என்ன பண்ணாரு? ரெண்டாக பிளந்தார். அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதை காட்டில் ஒன்று செஞ்சார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்த எலும்பு என்னாச்சா? உயிர் அடைந்தது. அல்லேலூயா. பாருங்க, பாளையத்துக்கு முன்னாடி எரோமியா கிட்ட சொல்றாரு, போய் தீர்க்க தரிசனம் உரை. அல்லேலூயா. இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைன்னு சொல்லும் போது அவர் எதுவுமே சொல்லலையா? அல்லேலூயா. உலர்ந்து போன கை கால் தனித்தனியா இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்ததா? அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். உலர்ந்து மக்கி போன எலும்புகள் எல்லாம் ஒன்று கூட்டி உருவாக்கி அதுக்கு சுவாசத்தை ஊதி சேனைகளாய் புறப்பட வைத்த தெய்வம் நம் தெய்வம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இல்லாத ஒரு காரியத்தை பிரமிக்கமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் செய்கிற ஒரே நல்ல தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் ஆச்சரியமானவர். நடந்த காரியங்கள் தெரியுமா? அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து அதுக்குள்ள சதைகள் வந்து உயிரடைந்து சேனைகளா நின்றதா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே அனுபவிக்கல. நான் ஒரு காரியத்தை எடுத்த காலையில எனக்கு தோல்வியா தான் நிக்குது. அன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, கர்த்தர் உயிரடைய பண்ண போகிறார், உயிரடைய பண்ண போகிறார். நீ எடுக்கிற காரியத்துல ஒரு சேர்த்து பார்க்க போறீங்க. நீ எடுக்கிற காரியத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இதோ செய்கிற காரியம் அதிசயமா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. நீ காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, கை தூக்குங்க. அல்லேலூயா. இதுதான் பார்க்கிறது. அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகங்கள் என்ன ஆகலையா? வெட்கப்பட்டு போகல. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மள ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நடத்த வல்லமுள்ளவராகிறார். அல்லேலூயா. நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன். என்ன சொல்லணும்? நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன். ரூத் ஜானகி சொல்றேன். இப்போ ரூத் ஜானகி, நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா, நான் கவலைப்படல. ஜான்சி, நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா, நான் கவலைப்படல. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரே ஒரு வழி, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாததெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடணும். ஏசப்பாவுக்கு பிரியமாகிறதெல்லாம் பக்கத்துல வச்சு
இந்த இப்படிப்பட்ட வீட்டுல பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல சாத்தான் நம்மளை சோதிப்பான். அல்லேலூயா, அது வேற. அல்லேலூயா, இந்த வறுமையை கொடுத்து அவங்க விழுந்துடுறாங்க சோதிப்பான், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா, நிறைய சோதனைகள் இது பைபிள்ல, அது ஒரு நாள் எடுத்து அம்மா பேசுறேன். பிசாசு கொடுக்குற சோதனைக்குது, நம்மளா போய் சிக்குண்டு சோதிக்கிறதுங்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை 2024 முடிவில் செய்து புதிய வருஷத்தை கர்த்தர் நம்ம பார்க்கும்படியாக கர்த்தர் செய்யப்பட்டுக்காக கரங்களை கட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்துருங்க.